ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். காலை வணக்கம் டால். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ மழை ரொம்ப அதிகமாக இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப பாதுகாப்பாக இருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ரொமோன் வந்திருக்கு. இதில் வந்து பிக் பாஸ் வந்து செம்ம ட்விஸ்ட் கொடுத்துருக்காரு. அதாவது நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்ணாமூச்சி ரே ரே காக்கா பொடி அது ஏதோ அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு இது பாத் டப்பு மாதிரி வச்சு அதில் பாலை போட்டு எல்லாரும் ஸ்விம்மிங்குள்ளே குதிக்கிற மாதிரி டபக்கு 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 டபக்குன்னு உள்ளே போய் ஒரு சில பேர் கிண்டி அந்த பாத் டப்பு ஓட்டையாக இருக்கும் போல இருக்குது. அந்த மாதிரி நேற்று நடந்துச்சு. ஆனால் நேற்று நிறைய பேர் அட்டெண்ட் பண்ணாங்க. இவங்க தான் வந்து ரூல்ஸ் பிரேக் பண்ணாங்க, இவங்க தான் பண்ணாங்க, அப்படிலாம் இல்லை. எல்லாருமே அவங்க இஷ்டத்துக்கு தான் விளாண்டாங்க. பிக் பாஸும் அதை பார்த்து ரசித்தார். அது ஏன்னா நல்லாயிருக்கு 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 அப்படின்ற மாதிரி நடித்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடுச்சுன்னா ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துட்டார். இது நல்லா இருக்குது. இப்போ கொஞ்சம் நல்லா சண்டை போட ஆரம்பிச்சிட்டிங்க. இந்த சண்டையை இன்னும் கொஞ்சம் நான் கூடுதலாக ஒரு ஒரு கலைநயமிக்க ஒரு விஷயத்தை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, ஸ்டாண்ட் வச்சிட்டார். முன்னாடி பண்ணவங்க ஞாபகம் இருக்குங்களா, அதை வச்சிட்டார். அதாவது ஃபஸ்ட்டு வந்து இவங்களை வந்து வச்சோன்னா சண்டை போட மாட்டாங்க. இவங்களை உள்ளே கொண்டு வந்து, அதாவது குறி வச்சா யாரா மாட்டணும், அந்த மாதிரி வந்துட்டு இப்போ வந்து வச்சுருக்காரு. பிச்சுக்கிறாங்க சண்டைக்கு. ஐயோ, ஓடி போய் எடுக்கிறாங்க, இது பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் யோசித்தேன், இந்த முன்னாடி சீசன்லாம் வந்துட்டு பொம்மையை பாதியாக பிச்சிருவாங்களே, இந்த மாதிரி நடக்குமான்னு. நடந்துருச்சு. ஜாக்கிலோட பொம்மையை மண்டை மட்டும் வந்து உள்ளே வச்சுருக்காங்க. உடம்பை காணோம், பிச்சு தூக்கி எரிஞ்சிருக்காங்க போல இருக்குது. அதே விஷால் கிட்ட தான் பிடுங்கினாங்க பாருங்கள், அந்த மாதிரி. ஸோ இந்த ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா விஷால் கிட்ட போய் எல்லோரும் அட்டாக் பண்ணுறாங்க. யார்? இந்த கோவா டீமு. நம்ம ஜாக்லின்னு, அதுக்கப்புறம் ரயானு, சௌந்தர்யா ஆல்ரெடி காலி இல்லையா, அதுக்கப்புறம் வந்து யார் கோவா டீமு, ஜெஃப்ரி, இவங்க பின்னாடி சத்யா இதுக்கு வந்து பிடுங்குற. ஓ, காப்பாற்றுறாரா? ரைட். அவர் வந்துட்டு அந்த பொம்மையை காப்பாற்றுறாரு. இன்னொரு பக்கம் கொஞ்சம் அருணை வந்து தடுக்கிறாரு. அதுக்கப்புறம் முட்டி மோதி ரெஸ்லிங் மாதிரி நடக்குது. ஆனாலும் அப்புறமா ஒரு விஷயத்த சொல்கிறாரு, என்கிட்ட இருக்குது ஜாக்லின் பொம்மைன்னு. அதுக்காக தான் அவங்க பிடுங்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக வந்து ஒரு சில பேரோட பொம்மைலாம் சேர்ந்து போச்சு. ரஞ்சித் சார், சத்யா, ஜெஃப்ரி, அதுக்கப்புறம் ஜாக்கோட பொம்மை மண்டை மட்டும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அருண், ஆனந்திலாம் எப்படி உள்ளே வராங்க பார்த்தீங்களா, வேறு மாதிரிங்க. அப்புறம் பார்த்தா கடைசியாக ஃபைனலாக நிற்கும் போது தர்ஷிகாவை காணும். அதே மாதிரி நம்ம இவர் தீபக் வந்து கையில் வச்சுருக்கிறது தர்ஷிகா பொம்மை. ஸோ அதுபடி பார்க்கும்போது இந்த 4வது ரவுண்டில் வந்து தர்ஷிகாவை தூக்கிட்டாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதான் சண்டையே மெயின் சண்டையே பிக்சரே வருது. என்னென்னா விஷாலுக்கும் ஜாக்லினுக்கும் மோது. முன்னாடி பார்த்தீங்கன்னா விஷாலுக்கு வந்து ரொம்ப ஓவராக வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஜாக்லின் 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் தான். அது மட்டும் இல்லாமல் விஷாலோட அந்த லவ்வுக்கு, அதாவது விஷால் தர்ஷிகாவோட லவ்வுக்கு காதல் தூதுவே நம்மளுடைய ஜாக்லின் தான். அவ்வளோ நட்பாக இருந்தவங்க. அந்த நட்புக்குள்ளே ஒரு விரிசல் உண்டான மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் கேம் வந்துருச்சு. உண்மையாக சொல்லப்போனால் அதுதான். ஏன்னா முன்னாடிலாம் வந்துட்டு உங்களுக்கே தெரியும், இவங்க வந்துட்டு நம்மளுடைய ஆர்டிஸ்ட் இவங்ககிட்ட எங்கே சண்டை போடுறது, பிக் பாஸ்க்கு அப்புறமா அப்புறம் அவங்க மூஞ்சில் எப்படி நான் முழிக்கிறது, நாளைக்கு ஏதாவது அவங்க ஃபங்க்ஷன் கூப்பிட்டா நான் எப்படி போகிறது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும், வரும். ஏன் அப்படின்னா நம்ம சொந்தக்காரங்களுக்குள்ளேயே ஒரு போட்டியை வச்சுனா என்ன பண்ண முடியும், அந்த மாதிரி தான் அது கதை. ஏன்னா வீட்டில் வந்துட்டு ஒரு 4-5 மணி நேரம் தான் இருப்பாங்க. மீதி ஃபுல்லாக அந்த விஜய் டிவியோட அந்த இதை செட்டில் தான் இருப்பாங்க எல்லாருமே. அங்கங்கே பக்கத்து அந்த சீரியல் இதெல்லாம் நடக்கும். அப்படின்போது அவங்களுக்கும் கஷ்டம் தான். ஏன்னா ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர் பார்க்குறது. பட் இருந்தாலும் இதை வந்துட்டு பிக் பாஸ் விட்டுவாரா, அவர் சூப்பராக வந்துட்டு இந்த ஒரு டாஸ்க்கை கொடுத்து எல்லாருக்கிட்டே இருக்கிற இண்டிவிஜுவல் கேம் அப்படியே புட்டிங்கி எடுக்கிறார். நல்லாயிருக்கு. அப்போ சண்டை என்ன வருதுன்னா, இங்கே பாரு யாருமே வேணுட்டுலாம் அடிக்க மாட்டாங்க, புரியுதா? நான் இது இப்போ சொல்லவே இல்லையா, அப்போ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மாறி நான் சொன்னேனான்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்குது. அப்போது ஜாக்கிலுக்கு அடி விழுந்திருக்கு பொழுது பாவம். ஆனால் நல்ல ஒரு டஃப். நேற்று பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம பாராட்டி ஆகணும். லாஸ்ட் வரைக்கும் வந்து ஜாக்லினும் அன்ஷிதாவும் செம்மையாக பண்ணாங்க. எனக்கு அன்ஷிதாவோட கேமும் பிடிச்சிருந்தது, ஜாக்லினோட கேமும் பிடிச்சிருக்கு. 2 பேருமே நல்ல எஃபர்ட் போட்டாங்க. ஆனால் அன்ஷிதாவோட ஜாக்லினோட கேம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, ரொம்ப அதாவது ஒரு ஸ்டஃப்பை கொடுத்தாங்க, அந்த ஃபைட் கொடுத்தாங்க. அந்த ஒரு அவங்களுக்கும் இயற்கை உபாதைகள்லாம் கண்டிப்பாக இருக்கும், வெளியே காட்டிக்கவே இல்லை. பட் இவங்களுக்கு அதிகப்படியாகிடுச்சு. அது வந்துட்டு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அன்ஷிதா வந்து அந்த டைம் அந்த டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சாப்பிட்டாங்களா இல்லையா என்ன கதைன்னு தெரியல. பாவம் முடியாமல் ரொம்ப நொந்து போய் ட்ரெஸ்லேயே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாவம் ரொம்ப அப்படியே போகும்போது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அந்த அளவுக்கு ஒரு கேம் ஸ்பிரிட்டு அவங்கக்கிட்ட இருக்குது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னோடய விஷயம் என்னென்னா, அந்த அளவுக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா, இப்போது நாளைக்கு இந்த கேமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு சண்டை போட்டு டஃப் கொடுத்து இன்னையோட அவங்க கதையை நான் முடிக்கிறேன், இன்னையோட நீ கேம்லேருந்து தூக்குறேன், நீ வெளியே போ அப்படின்னா ஓகே, நீங்கள் எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். இங்கே வந்துட்டு ஏன்னா பிக் பாஸு டென்ஷன் ஆகிட்டார். அவங்க வந்து ஒரு 3:30 மணி 2:15 மணிக்கெலாம் வந்துட்டு மைக்கில் சொல்கிறாங்க, நான் கிவ் அப் பண்ணிடுறேன் பிக் பாஸ். அன்ஷிதா சொல்கிறாங்க, நான் கிவ் அப் பண்ணுறேன் பிக் பாஸ், என்னால் முடியல, இப்போ நான் எந்திரிச்சேன்னா பிரச்சனை ஆகிடும். அந்த நிலைமைக்கு போயிட்டாங்க. ஆனால் பிக் பாஸ் எதுவுமே சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, ஏன் அது அவரும் சொல்லலைன்னா,
அவர் டென்ஷன் ஆகிட்டார். ஏன்னா ஸ்டார்டிங்கை பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேரும் மாறி மாறி டைமை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலாக அப்பயே முடியாது. ஆனால் அவங்களோட கேம் ஸ்பிரிட் மஞ்சரி விட மாட்டேன்றாங்க. ஜாக்லினோட பொம்மை வச்சுருக்காங்க. ஜாக்லின் வந்துட்டு தீபக்கோட பொம்மை வச்சுருந்தாங்க. இவங்க வந்துட்டு மஞ்சரியோட பொம்மை வந்து அன்ஷிதா வச்சுருந்தாங்க. அதனால் வந்துட்டு இது போயிட்டே இருக்குது. ஆனால் அன்ஷிதா வந்து டபுள் ஸ்டாண்டர்டாக இருந்தாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, நான் வந்து தீபக் வந்து சேவ் ஆகணும் அதனால் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு. அதுக்கு ஜாக்லின் பொருள் வச்சாலும் ஜாக்லின் சொல்கிறாங்க, என் பொம்மை வெளியே இருக்க மஞ்சரி வைக்காமல் போய்ட்டு என்ன பண்ணுறது, அன்ஷிதா நீங்கள் போய் வைக்கலான்னு, எனக்கு மஞ்சரி உள்ளே போகக்கூடாது அதை சொல்ல மாட்டாங்க. தீபக் வந்து சேவ் ஆகணும். அப்போ தீபக்கோட வச்சால நீங்கள் உள்ளே வச்சுருவீங்களா அப்படி கேட்டால் அதை சொல்ல மாட்டாங்க. டபுள் ஸ்டாண்டர்டாக வந்தாங்க. அதுக்கப்புறமா தான் சொல்கிறாங்க, எனக்கு வந்து மஞ்சரி வந்து போகக்கூடாது, மஞ்சரி இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, அவங்கள வந்து ஊரை விட்டு நான் ஒதுக்கி வைக்கணும். ஏம்மா என்னம்மா ஏன் இவ்வளோ கோவம் அப்படின்னா, அவங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. அது நான் உயிராக நேசிக்கிறேன் இந்த டீமை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. அது என் மனசுக்குள்ள அப்படியே குத்தி எப்படி அப்படியே குத்தி அந்த ஒரு டயலாக் அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் நான் வந்துட்டு இந்த டீமுக்காக ஃபார் யூன்றாங்க. அதெல்லாம் கொஞ்சம் மார்க்கிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மஞ்சரியோட பொம்மை எடுத்துட்டிங்களா, அதுக்கு வெயிட்டான ரீசன் சொல்லிட்டீங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதை வந்துட்டு இப்போ சௌந்தர்யா பண்ணது மார்க்கிங் மாதிரி இருக்குது அப்படின்னா இவங்க பண்ணுறது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஜாக்லின் திஸ் இஸ் ஃபார் யூ அப்படின்றாங்க. அந்த பக்கம் அவங்க காண்டாயிட்டாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்க, மஞ்சரி ஏங்க நான் வந்து தனியாக வந்து கேட்டேன்ல, அப்போ நீங்கள் ஒரு வார்த்தை இதனால தான் சொல்லியிருக்கலாம். அங்கே டீசெண்டாக தீபக்கை நான் சேவ் ஆகணும்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு இங்கே வந்து இப்போ எல்லாரும் முன்னாடி வந்துட்டு நான் இந்த வார்த்தையை சொன்னேன் அதனால தான் நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லிங்கன்னா அது வந்து அதுவும் அவங்க பெரிய கட்ட வார்த்தைலாம் பேசலை. வா இதுக்கப்புறம் தான் இண்டிவிஜுவல் கேம் ஸ்டார்ட் ஆகுது, இவ்வளோதான். இதுக்கா இவ்வளோ அக்க போகிறன்ற மாதிரி இருந்துச்சு. அதே வார்த்தையை முத்துக்குப்பன்னு சொல்லியிருக்காரு. அங்கெல்லாம் கோவம் வரல. இங்கே மட்டும் ஏன் கோவம் வந்துச்சு தெரில. ஆனால் கடைசியில் மஞ்சரி ஒரு செம்ம டீல் போட்டாங்க. ஜாக்லின் அவங்களும் சேர்ந்து உனக்காக நான் இருக்கேன் என் பொம்மையை சேர்த்து உள்ளே சத்தியமே போட்டாங்க. ஓகே ரைட்டுன்னு சொல்லிட்டு மஞ்சரி சூப்பராக வந்து எஸ்கேப் பண்ணாங்க. அப்புறமா இவங்க மாறி இருந்தாங்க. நீங்கள் வந்துட்டு நாளை கடத்தலாம் பார்க்குறீங்க, நீங்கள் வந்துட்டு உங்கள் போதைக்கு நான் ஊருக்கா பண்ணுற மாதிரி என்ன பண்ணார் பிக் பாஸ், 2 பேருக்கும் கான்டாக்டே இல்லாமல் வந்துட்டு அந்த பிக் பாஸ் திரையை போட்டு மூடிட்டார். இவங்க எட்டி பார்க்குற அளவுக்கு ஆகி போச்சு. கடைசியில் 2 பேரும் மூஞ்சை பார்க்க முடியாமல் இந்த பக்கம் ஜாக்லின் தூங்கிட்டாங்க. தூங்குனா அவர் என்ன பண்ணுறாரு, நாங்கள் தூங்காமல் முழிச்சிட்ருக்கு, நீங்கள் என்ன உங்களுக்கு என்ன தூக்கம் அப்படின்ட்டு நாயை விட்டு குறைக்க விட்டு பயந்து இருந்துச்சு. தூங்கவும் கூடாதா அப்புறமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு 2 மணி நேரம் கழிச்சு திறந்து விட்டார். ஐயோ இவங்களை என்ன பண்ணுறது அப்படின்னு. அதுக்கப்புறமா வெயிட் பண்ணுறாங்க முடியாது. ஜாக்லின் வந்து ஒரு ஐடியா சொல்கிறாங்க, இப்போ நீ வச்சிரு மஞ்சரி தான், நாளைக்கு நான் மஞ்சரியை காலி பண்ணிடுறேன் விடு அப்படின்றாங்க. நான் தான் காலி பண்ணணும், எனக்கு பிடிக்கல அந்த பொண்ணு உள்ளே போகுதுன்னு. அப்போ எனக்கு இந்த அன்ஷிதாவோட அந்த அடமட்டு குணம் வெளியே வந்தது பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம முத்துக்குமரன் கிட்ட பேசியிருப்பாங்க, பேசாதாடா அப்படின்னு சொல்லுவாங்க, இருட்டுன்னுவாங்க. அதுதான் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அன்ஷிதாவோட குணம். இப்போ எப்படி ரஞ்சித்தோட குணம் உண்மையாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருதோ அந்த மாதிரி. ஏன்னா ரஞ்சித்தெல்லாம் நேற்று விளையாண்ட கேமே கேவலமான கேம். ஆனால் இன்னும் அவர் உள்ளே இருக்கான்றதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த பச்சோந்தி அப்புறம் எட்டப்பன் குட்டப்பன் வேலை இந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணுறாரு. அடியாள் வேலை, அடிமை வேலை, இந்த மாதிரி ஒரு பொழைச்சி அந்த பிக் பாஸ் வீட்டுக்கு இருக்கணுமான்ற மாதிரி கேட்குறாங்க மக்கள். ஏன்னா நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டே இல்லை. ராணுவோட பொம்மை எடுத்து வச்சா சூப்பர் விளையாடுங்க, கேம் விளையாடுங்க, செம்மையாக இருக்குன்னு. திடீர்னு பார்த்தா ஜாக்லின் வந்துட்டு ஒரு பொம்மையை கொடுக்குறாங்க, தர்ஷிகாவோட பொம்மை அவர் வச்சுக்கிட்டார். என்னையா என்ன எனக்கு புரியல. எனக்கு அவங்க கொடுக்குற பொம்மை நீங்கள் வச்சிங்கன்னா அப்போ என்ன கேம் நீங்கள் விளையாடுறீங்க. இதில் பிக் பாஸ் வந்து கேட்குறாரு, சொல்லுங்கள் என்னாச்சு சொல்லுங்கள் ரஞ்சித்னா சொல்ல ஆரம்பிச்சுட்டு, யார் கொடுத்தது என்கிட்ட, ரயன் நீ தானேன்றாரு. ஜாக்லின் தான் வந்து கொடுத்தாங்க. இது குடும்பம் உங்களுக்கு ஞாபகம் வைக்க முடியல. உங்களுக்கு அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடந்த ஒரே ஒரு இன்சிடென்ட் இதுதான். கையில் வந்து பொம்மையை கொடுக்குறாங்க, அதை நீங்கள் வச்சுக்கிறீங்க. இதெல்லாம் ரொம்ப டூ மச்சாக இருந்துச்சு. இதெல்லாம் ரொம்ப சேஃப் கேம், பக்கா சேஃப் கேம். எல்லோரும் இப்போ வந்து மோரலஸ் ஓப்பன் ஆகிட்டாங்க. பட் ரஞ்சித் சார் ரொம்ப மட்டமான ஒரு கேமை கொடுக்குறாரு. அதே மாதிரி நம்ம கோமலையாக இருக்கின்ற சிவகுமார் எப்படி சூப்பராக நான்லாம் வந்து அவரோட அந்த பாப்பாய் மாதிரி இமிட்டேட் பண்ணது, அந்த மிக்கி மவுஸ் மாதிரி பண்ணது, கூஃபி மாதிரி பண்ணதெல்லாம் பயங்கர ஆசையாக இருந்தேன். நேற்று அவர் பண்ணுறாரு அடகாசான அவர் உள்ளே இருக்கார், வேறு மாதிரி இருக்குது. சரி பார்ப்போம் இன்றைக்கி இன்னும் ரணகலாம் ஆகுதுன்ட்டு. எது எப்படியோ சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ யாரெல்லாம் ரசிச்சிங்கன்றதை சொல்லுங்கள். ஸோ நேற்று தீபக் காலி, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ராணவ் காலி, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தர்ஷிகா காலி, சௌந்தர்யா காலி, இப்போ லாஸ்ட்டாக வந்து தர்ஷிகாவும் காலி ஆகிட்டாங்க. ஸோ உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. பாதுகாப்பாக இருங்க. பாய் நண்பர்களே.